வணக்கம். வாக்கு எந்திரத்தில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாஜக சென்றிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இல்லை இவிஎம்மில் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையில்லை, வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலேயே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பித்ததன் மூலமாக அந்த இடத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி இடம்னா சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்ற இடங்களை விட குறைவான இடங்களில் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்தால் பாஜக வெற்றியை எப்போதும் பெறாது என்பதை முன்வைத்து நாடு முழுவதும் மீண்டும் இவிஎம்மை தடை செய்து வாக்குச்சீட்டுகள் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு கட்சி முன் வந்திருக்கிறது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பஞ்சாபில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக படுதோல்வி சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாஜகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு இடம் இருக்குது பஞ்சாபில். அந்த இடத்தினுடைய பேர் பதான்கோட். உங்களுக்கு தெரியும், பதான்கோட்னா சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அந்த இடத்திலேயே பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 1977 இடங்களில் 172 இடங்களில் தான் அமித்ஷாவினுடைய பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. 251 இடங்களில் அங்கே சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவுத்துக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பத்வாவ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை அமித்ஷா பஞ்சாப் முழுவதும் நடத்துகிறார். அதாவது மாற்றம் வேண்டும், ஆம் ஆத்மி கட்சியை முழுமையாக அகற்ற வேண்டும், பஞ்சாப் மாநிலத்தில் மாற்றம் வேண்டும். அமித்ஷாவே அந்த தேர்தலில் களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முடிவு என்ன வந்திருக்கிறது? முடிவு கடைசி இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அங்கே வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி அமித்ஷாவை அப்படி நோண்டி எடுத்துட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு பிஜேபி அப்படிங்கிறது இடி பார்ட்டி என்று சொல்கிறார். அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி சார்புடையவர்களெல்லாம் விலக்கி வாங்கியதற்கு பிறகும் கூட அங்கே அமித்ஷாவில் போதிய வெற்றி பெற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கார். ஏற்கனவே காக்ரோச் ஜனதா பார்ட்டி மோடி அமித்ஷாவிற்கு அவருடைய அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்கு காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பஞ்சாபினுடைய இந்த வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் வெற்றி, ஆம் ஆத்மியினுடைய வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய புத்தெழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது இன்னொரு செய்தியை பார்க்கணும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் எப்படியாவது வாக்கு இயந்திரங்களில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா 3 பேர், ஒருத்தருடைய பேர் ருஜிதா கார்கி, இன்னொருத்தருடைய பேர் பிரீத் சமல் உப்பல், இன்னொருத்தருடைய பேர் தீபக் சர்மா. இவங்க 3 பேரும் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் உள்ளாட்சி தேர்தல் சட்ட விதிகளின்படி இவிஎம்மில் தேர்தல் நடத்தலாம், அதற்கு பஞ்சாபில் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பஞ்சாபில் ஆம் ஆத்மி முடிவெடுத்தது, மாநில அரசு முடிவு செஞ்சிருச்சாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பேலட் பேப்பரில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு. இதற்கு எதிராக இந்த 3 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவங்க 3 பேரும் பிஜேபிக்காரங்களா அப்படின்னு. இவங்க 3 பேரும் பிஜேபிக்காரங்க இல்லை. அங்கே தான் அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். இவர்களுக்காக வாதாடிய ஒரு வக்கீல் இருக்கிறார் அல்லவா, அவருடைய பேர் சேத்தன் மித்தல். இந்த சேத்தன் மித்தல் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த சேத்தன் மித்தல் என்று சொல்லக்கூடிய நபர் 2014 மோடி அவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே நீதித்துறை வட்டாரங்களில் ஒரு மிக முக்கியமான அதிகார மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு இந்த சேத்தன் மித்தல் என்று சொல்லக்கூடிய நபர் பாஜகவினரால் கொண்டு வரப்பட்டார். பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களுடைய வழக்குகள் எல்லாம் ஆஜராகக்கூடியவர் இந்த சேத்தன் மித்தல் என்று சொல்லக்கூடிய நபர். இந்த சேத்தன் மித்தல் தான் இந்த 3 பேருக்கு ஆதரவாக கோர்ட்டில் வாதாடுறார். இப்போ பஞ்சாப் கோர்ட்டில் இந்த வழக்கு வருது. பஞ்சாப் கோர்ட் அதிரடியாக இதை தள்ளுபடி செய்யுது. அதெல்லாம் முடியாது. ஒரு மாநில அரசு உள்ளாட்சி தேர்தல்களை எதனுடைய அடிப்படையில் நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, நீ என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க.
கையில் தான் பணம் இருக்கு இல்லையா, நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க இல்லையா மோடியும் அமித்ஷாவும். எவ்வளோ கொடுத்து வேணாலும் எப்படியாவது இவிஎம்மை பஞ்சாபில் இவிஎம் மூலமாகத்தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்டும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ரிசல்ட் என்ன வந்திருக்கு? ரிசல்ட் வந்திருக்கு பாஜக கடைசி இடம். நல்லா கேட்டுங்க, பஞ்சாபில் சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்ற வெற்றியை விட குறைவான வெற்றியை தான் மோடியும் அமித்ஷாவும் பெற்றிருக்கிறார்கள். அப்போது மோடி அமித்ஷாவுடைய வெற்றியினுடைய மேஜிக் அது எங்கே இருக்குது? இவிஎம் பெட்டிக்குள்ளே இருக்குது. அது எங்கே இருக்குது? தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய கைகளில் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி ஆம் ஆத்மி நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே மிகப்பெரிய அளவில் இவிஎம்முக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது ஆம் ஆத்மி தான். அதனால தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர்கள் அல்லது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய மணீஷ் சிசோடியா உட்பட பல பேரை இடி மூலமாக ஏதாவது செஞ்சு உள்ளே போடணும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவை எல்லாமே மோடி அமித்ஷாவால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறத கோர்ட்டை அம்பலப்படுத்திடுச்சு. அப்போ இவிஎம்ஐ பற்றி தொடர்ந்து பேசுபவர்கள், தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டை பற்றி தொடர்ந்து அம்பலப்படுத்துபவர்கள் எல்லாமே மோடி அமித்ஷாவால் இங்கே பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் அது தெளிவாக வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதன் மூலமாக டெல்லியில் பாஜக இவிஎம் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது சந்தேகத்திற்குரியதாக இன்றைக்கு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஏற்கனவே காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெளிவாக தங்களுடைய செய்தியை சொல்கிறாங்க. எங்களுடைய இந்தியாவினுடைய முதல் எதிரி அப்படிங்கிறது பாஜக தான். பாஜகவை அகற்றுவது தான் எங்களுடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தை அவர்கள் குறிவைக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மிகுந்த சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க யாராவது தவறுகள் செய்தால் அவர்கள் மீது UAPA சுமத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் மோடி அமித்ஷா நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம், பஞ்சாப் ஹரியானாவில் எல்லாம் விவசாய பெருமக்களை மிகப்பெரிய அளவில் துயரத்தில் ஆழ்த்திய கட்சி அப்படின்னா பாஜக தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு தெரியும், டெல்லியில் ஒரு வருட காலம் போராடினார்கள். எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் இல்லையா? ஒரு வார்த்தை கூட பேச்சுவார்த்தைக்கு மோடி அழைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மகத்தான விவசாயிகள் அவர்களுடைய போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு மண் அது. அந்த மண்ணில் போய் எப்படியும் பாஜகவில் வெற்றி பெற முடியாது. அப்போ ஏதாவது ஒரு வழி கோர்ட்லையாவது போய், எல்லாத்துக்கும் பிஜேபிக்காரன் கோர்ட்டு பார்த்துக்கலாம், கோர்ட்டுக்கு வாடா, கோர்ட்டுக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி தானே. அங்கே போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தோல்வி அடைந்திருக்கிறது. நேர்மையாக நடந்திருக்கக்கூடிய தேர்தல் இன்றைக்கு பாஜக படு தோல்வி அடைந்திருக்கிறது. இது இந்தியா முழுவதும் இந்த முறை வியாபிக்கட்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.